மனோக்கு தேன் வாச்ச மாதிரி ஜீவாவுக்கும் ஒரு நல்ல வழிகாட்ட ஒரு நல்ல பொண்ணு வரணும். வர்றது நம்ம வரணும், வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். என்னது வந்தாச்சா? யாரு? ஆமா, அது இனிமேல் எனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்து வரவா போறா. பிறந்து வளர்ந்து ரெடியால இருப்பா. அத சொன்ன. அப்படியே வந்தாலும் உன்னை யாரும் வழி நடத்தவே முடியாது. வரவள நீ உருப்படாதவள ஆக்கிடுவ. அப்படியெல்லாம் வரவளை மாத்த முடியாதுமா. அவ கண்ணை காட்டினாலே ஊரே பயந்துருமா. என்னடா ஏதோ பார்த்து வச்ச மாதிரி சொல்ற? பார்த்துட்டு தானே இருக்கேன். ஐயோ, சூடாயிடுச்சே. என்னதுடா அது? பேட்டரிமா. பேட்டரி சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மாச்சி என்ன பண்றான் அம்மாச்சி? இருட்டில் வேலை பார்த்துக்கிட்டு விரல் பூரை குத்திக்கிட்டு கதறுவாளுங்கன்னு பார்த்தா அது நடக்காம போயிடுச்சு. ஆமா அம்மாச்சி, சின்ன சிமிலி விளக்கு கூட எரியக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா ஜீவா பையன் என்னடா பேட்டரியை கொண்டு வந்து பெரிய லைட்டே போட்டு வச்சிருக்கான். அவனுக்கும் எம்பிட்டு புத்தி வேலை செய்யும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே. கரண்ட்டை பிடுங்கலாம், விளக்க தள்ளி விடலாம், இப்போ இந்த லைட் என்ன செய்யறது? அதுவே பேட்டரி போய் ஆஃப் ஆயிடாதா? இதெல்லாம் ரொம்ப நேரம் தாங்கும். குறைஞ்சது 5 மணி நேரம் தாங்கினாலே போதுமானது தான். அப்புறம் என்ன, வெளிச்சம் வந்துடும். இந்த விளங்காதவன் இப்படி செஞ்சிட்டானே. அவளுங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா கூத்தடிச்சிட்டு இருக்காளுங்க பாத்தீங்களா? பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. நான் என்ன பண்றேன்னு. அப்பதா, இப்போ என்னதான் உன் பிரச்சனை? கண்ணு கூசுற மாதிரி லைட்டை போட்டு வச்சிருக்க. அப்பதா, வேலை நடக்கணும் தானே கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசி நீங்க தானே பொறுப்பு ஏத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. முடிக்க முடியலனா நீங்க தானே பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அத கூட நான் சமாளிச்சுப்பேன். இந்த வெளிச்சத்தை தான் என்னால சமாளிக்க முடியல. ஏற்கனவே புழுக்கத்துல அவங்களுக்கு பிபி எல்லாம் ஏறி போச்சு. தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் தூங்கலான்னு முயற்சி பண்ணா இந்த லைட்டை போட்டு கொளுத்தி அப்பத்தாவ தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிக்கிருக்கீங்க. யாரு? நாங்கள டார்ச்சர் பண்றோம்? மீனாட்சி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்ப எனக்கு புரியுது தேனு. நீ சம்பாதிக்கணும், மாமா கடனை அடைக்கணும்னு யாரும் உனக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்த மாதிரி தெரியல. அப்புறம் சொன்ன டயத்துக்கு வேலையை முடிச்சு கொடுக்காம இவ அவமானப்பட்டு நிக்கணும். அதுக்காக தான் ஆர்டர் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கு. என்ன நீ உன் வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு இருக்க? இங்க நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு தான் நான் இப்படி பேசுறேன். நீங்களே சொல்லுங்க. கரண்ட் பாக்ஸ் வயரெல்லாம் எனக்கு குரங்க வந்து பிச்சு போட்டுச்சு. அப்போ நீ சொல்றத பார்த்தா நாங்க யாரதான் அந்த ஃபியூஸ புடுங்கி எறிஞ்ச மாதிரியே சொல்ற. நீங்கன்னு சொல்லல, இந்த வேலை நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். யாரோ அப்படி செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பய வாயை திறக்க கூடாது. இந்த லைட் எல்லாம் கட்டி தூக்கி போடுறா. பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. இன்னைக்கு நைட் எல்லாம் உட்காந்து நானும் மீனாட்சியும் ஓரளவுக்கு முடிச்சிருவோம் பாட்டி. இது ஏன் வீடு, ஏன் நிம்மதி தான் இங்க முக்கியம். அந்த லைட் எல்லாம் எடுங்கன்றல. பாட்டி வேண்டாம் பாட்டி. இதுக்கு போய் என் கண் கலங்குற? நம்ம வேலை நடக்கும். நான் இவ்வளவு கராரா சொல்லியும் என்னை எதிர்த்து இங்க நீ உட்காந்து தெப்பியா? எங்க தச்சிரு பாப்போம். தெப்போம். ஏய், எங்க? அவசரப்படாதீங்க. தெக்க போறோம் தான் சொன்னேன். ஆனா இங்க உட்காந்துன்னு சொல்லல. இங்க உட்காந்து தைக்கலன்னா என்ன தெருவுல உட்காந்து தெப்பியோ? அதானே. நான் மனசுல நினைக்கிறத
கரெக்டா கணிக்கிறது நீங்க ஒரு ஆள் தான். அதே மாதிரி நீங்க மனசுல நினைக்கிறதையும் நான் கரெக்டா கணிப்பேன். என்ன சொல்ற? தெருவுல உட்காந்து தைக்க போறேன்னு சொன்னேன். மீனாட்சி எப்படி? நம்மளுக்கு வேலை முடியணும், அம்பிட்டுதான். அவங்களுக்கு பாவம் கண்ணு கூசுது, நாம விட்டு கொடுத்துருவோம். அப்போ நாங்க விட்டு கொடுக்கலன்னு சொல்றியா? பெரியவங்க உடம்பு முடியலன்னு சொல்றாங்க, அப்போ சின்னவங்க தானே விட்டு கொடுக்கணும். நாங்க விட்டு கொடுத்துறோம். ஆஹா, நம்ம ஆள் அப்பத்தாவை என்ன போடுது. தெருவுக்கு போறதுல எம்புட்டு சந்தோஷம் பாரு. சரி தேனு, வா நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவோம். ஜீவா, என்னடா? நீ போய் லைட் ஆஃப் பண்ணிடுற. சரி வா. கொஞ்சமாச்சும் வெளிச்சம் இருந்துச்சு, அதையும் சண்டை போட்டு தோத்தி விட்டோம். போற போக்க பார்த்தா அவளுக்கு தான் ஜெயிப்பாளுங்க போல இருக்கே. அது நடக்காதுடி, நடக்கவும் விட மாட்டேன். எவ்வளவு பண்ணாலும் போக மாட்டேங்கிறாளுகளே. எனக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் ஒரு நல்ல பையன் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். அவங்களும் நல்ல பொண்ணாக தான் எதிர்பார்க்குறாங்க. பேசி முடிச்சிடலாம். அவங்களும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க.